வாங்க தம்பி. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் படம்லாம் நல்லா கலாயா போயிடுச்சு போல. புது ஸ்கிரிப்டா காமெடியா? சார் நான் வந்து ஒரு சீரியஸ் ஃபில்ம் மேக்கர் சார். நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். பெண்ணியத்தை அப்படியே கரைச்சி ஊத்துறோம் சார். அதுல துணிய உடை ஆடை சுமாரா இருக்கு. அங்க வஸ்திரம் இதுக்கு ஆடையே பரவாயில்ல. கதையா சொல்லு. ஆடை சார் துணி சம்மந்தப்பட்டதுதான் சார். ஆடையெல்லாம் போடலன்னா தானே படம் ஓடுது. நீ எப்படி இதை வச்சுட்டு படம் பண்ண போற? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க சார். இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஓ ஆடை இருக்கு ஆனா இல்ல சார். எஸ்ஜே சூர்யாலாம் இல்ல சார். இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட். ஹீரோயினா? ஆமா சார். நல்லா அழகான அறிவுள்ள திராவிட நிறம் கொண்ட ஸ்கிரிப்டுக்காக ஒத்துப்பே அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபல நடிகை கிடைச்சிட்டாலும் சார். டேட்ஸ் வாங்கிட்டேன் சார். இது டேட்ஸ் வாங்கிட்டேன். அப்ப மேல சொல்லு மேல சொல்லு. ஓபன் பண்ணா ஒரு அனிமேஷன் சார். ஏய் நிறுத்து. இவ்வளவு நேரம் பொம்மை போடுற ஆடியோ பத்தியா பேசிட்டு இருந்த நீ? இல்ல சார் அது அப்படி இல்ல. அதாவது கான்டெக்ஸ்ட், இடம், பொருள், ஏவல், எதனால், ஆதலால் அந்த மாதிரி ஒரு விஷயம் கடைசியா புரிஞ்சுது சார். சரி மேல சொல்லு மேல சொல்லு. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால ஏதோ ஒரு ஊர்ல பெண்கள் வந்து மார்பை மறைக்கணும் அப்படின்னா அதுக்கு வரி கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்திருக்கு. என்னப்பா சொல்ற? ஆமா சார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இதை எதிர்த்து ஆடை அணியறதுக்காக அவரோட உயிரையே பலி கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன். அப்பெல்லாம் ஆடை போடணுங்கிறதுக்காக போராடினாங்க. இப்பெல்லாம் ஆடை போடலைன்னா தான் சுதந்திரம்னு சொல்றாங்க. பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க சார். கதையே தான் சார். இதான் பாயிண்ட்னா அடுத்த 2 மணி நேரம் என்னப்பா சொல்ல போற? அது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார். இப்போ நம்ம சென்னையில் லேட் நைட்ல ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் நூடுல்ஸ் ஆகி சுங்கி மாதிரி நடந்து போயிட்டே இருக்காரு சார். அப்படியே ஒரு சப்வேல இறங்குறாரு. ஒரு நிமிஷம் அர்த்த ராத்திரியில டிராஃபிக்கே இருக்காது. எதுக்கு சப்வேக்குள்ள இறங்குறா? அப்படி அது ஒரு ஹாலிவுட் ஃபீலுக்கு சார். அவர் சப்வேக்குள்ள இறங்குறாரு. ஒரே புகையா இருக்குது. அந்த புகைக்கு பின்னாடி பார்த்தா ஹார்லி பெண் மாதிரி ஒரு பொண்ணு. அது பொண்ணு அப்படியே அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல உத்து பாக்குறாரு. பத்துட்டு இருக்கிற பிச்சைக்காரன் மேல டங்குன்னு போய் மண்டையை உடைக்கிறாங்க. என்னப்பா ஆடைன்னு சொன்னா நான் ஜல்சவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி திகில் படம் மாதிரி சொல்ற? சும்மா லொல்லுலாய்க்கு சார். நம்ம ஹீரோயின் காமினி. ஆஹா ஆடைங்கிற படத்துல ஹீரோயின் பேர் காமினி. என்ன ஒரு அறிவு. தேங்க்யூ சார். ஸோ நம்ம காமெடி அண்ட் டீம் தான் வந்துட்டு புதுசா ஒரு பிராங்க் ஷோ பண்றாங்க. பிராங்க் ஷோ பேரு தொப்பி தொப்பி. ஓ அப்படி. ஸோ காமெடி அண்ட் டீம் தொப்பி தொப்பி அப்படின்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிராங்க் ஷோக்காக காமெடி எவ்வளவு தூரம் வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணுவா அப்படிங்கறத ஒரு டைட்டில் சாங் போட்டே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். ஆனா இது தமிழ் சினிமாவாச்சே. அதனால அடுத்த 1/2 மணி நேரம் இந்த மேட்டரே விளக்கி 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 காமெடி இப்படி பண்றவா அப்படி பண்றவா இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்றீங்களே. சூப்பர் சார். நீங்களாம் ப்ரொடியூசர் கூட டேரக்டரா இருக்கணும் சார். மேல சொல்லு மேல சொல்லு. நம்ம ஹீரோயின் காமெடியோட பிஹேவியர் கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு மாதிரி இருக்கும் சார். எப்ப பாரு ஓவரா பண்ணுவா. அதாவது அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ற பையனை பார்த்து பயங்கரமா பங்கம் பண்ணி அவளே தொப்பி தொப்பி ஷோ பிராங்க்ல வந்து போட வேண்டியது. அவங்களோட நியூஸ் ஆங்கர் ஃப்ரெண்டை வந்து பாத்ரூம்ல போட்டுட்டு அவங்களுக்கு பதிலா இவங்க நியூஸ் வாசிக்க வேண்டியது. என்னப்பா மாதிரி சாடிஸ்டிக்கா நான் பண்றீங்க? ஆமா சார். இப்பெல்லாம் ஹீரோயின்லாம் சேடிஸ்டா பிஹேவ் பண்ணாதான் எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க. நம்ம அர்ஜுன் ரெட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஃப்ரெண்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா தொக்கா லவ்வே செட் ஆகுது. ஆடியன்ஸ் மனசை கரெக்டா பிடிச்சிட்டப்பா. நீ நல்லா வருவேன். தேங்க்யூ சார். ஸோ நம்மளோட டிவி சேனலை வந்துட்டு மூடிட்டு, அதாவது ஆஃபீஸை மட்டும் மூடிட்டு வேற ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க சார். ஆனா நம்ம காமெடி அண்ட் கோ மட்டும் இன்னைக்கு நைட் இங்க பார்ட்டி பண்ணிட்டு தான் நம்ம போறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மெட்டையா? அதை விட பங்க சார். இந்த கொடூர காமெடிக்கும் நியூஸ் ஆங்கருக்கும் சரியான குடுமி பிடி சண்டை. ஃபர்ஸ்ட் பிஹேவியர். ஆமா சார். இதுக்கே நீங்க எப்படி சொல்றீங்களே. இங்க யாரோ ஒருத்தங்க வந்துட்டு மேஜிக் மஷ்ரூம்ஸ்லாம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரே தான் குட் ட்ரிப் ஒரே தான் பேட் ட்ரிப். நம்ம காமெடி அவ சோலோ ட்ரிப் சார். அவ பாட்டுல அவளுக்கே ஒரு சேலஞ்ச் கொடுத்துக்கிறா. ஒரு ராத்திரி ஃபுல்லா நான் வந்து எங்க துணியே போடாம இருப்பேன், பெட் கட்டுறியா அப்படின்னு. ஒரு நிமிஷம் இரு. யாரும் அவளை இப்படி பண்ண சொல்லல. இல்ல அவளே அவளுக்கு சூனியம் வச்சுக்கிறா. கடவுளே, இதுக்கு அந்த பொம்மை படத்தோடயே நிறுத்திக்கலாம் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். கதைக்குள்ள வரேன் நான். சரி நான் உள்ள வரேன் மேலே சொல்ல. அடுத்த நாள் காலை சார். சூரியன் உதிக்க, ரோட்டை கார்பரேஷன் பெருக்க, அப்படியே அந்த ஆஃபீஸ்க்குள்ள போனா இங்கே யாருமே இல்லை. அப்படியே டெரஸ் வரைக்கும் போகிறோம். அங்கேயும் யாருமே இல்லை எக்ஸப்ட் ஃபார் காமினி அண்ட் 2 புறா. அந்த சூரிய கதிர் அப்படியே அவளை ஸ்லோவாக எழுப்புது. அவளும் எழுந்து சோம்பல் முடிச்சு சுற்றி பார்க்குறான். அப்போதான் அவளுக்கு ஒரே ஷாக். நமக்கும் ஷாக்.
ஒட்டு துணி போடாம காமினி அங்க படுத்து கிடைக்கா சார். எப்படிப்பா? அது வந்து நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்துக்கலாம் சார். சாதாரணமா வச்சாலே நம்ம பையன் ஒருத்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் ஷூட் பண்ணுவான். அதான் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார். சரி, ஓகே. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? வைஃபுக்கு ஃபோன் பண்ணப்பா. சார் கதைக்குள்ள வாங்க சார். காமெடியோட இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அம்மா சா வச்சுக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் பேலன்ஸ் இல்லையே, டாப் அப்க்கும் அவனை தான் போட சொல்லுவா போல. எமர்ஜென்சி நம்பர் அப்படி பண்ணால் போலீஸ்க்கு போயிடும். போலீஸ்க்கு போனால் மீடியாவுக்கு போயிடலாம். இங்கேயும் செக் வைக்கிறியா? கஸ்டமர் கேர் உங்கள் அருகில் இருக்கும் கடைக்கு சென்று தாங்களே ரீசார்ஜ் செய்வோம்னு சொல்லுவாங்க. டோல் ஃப்ரீ நம்பர் கரெக்டாக பிடிச்சிங்க சார். காமினி ஒரு பிரியாணி கடையோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பிரியாணியா? ஆமாம் சார். அப்போ கூட டெலிவரி பாய் தானேப்பா வருவார். இதுக்கு போலீஸ்க்கே ஃபோன் பண்ணி பெண் போலீஸை கூப்பிடலாம்ல. என்னப்பா ஏதாவது சொல்லுப்பா. கேட்காதீங்க சார். எப்படிப்பா? இதானே மெயின் லாஜிக்கே இதானேப்பா சார். ஆடியன்ஸ் கேட்க மாட்டாங்க சார். நீங்களும் கேட்காதீங்க சார். சரி சரி, மேல சொல்லு மேல சொல்லு. எச்சரிக்கையா ஆயுதமா ஒரு பைப்பை கையில எடுத்து வச்சுக்கிட்டு காமினி போன்ல கேம் விளையாடுறா சார். என்னப்பா ஒரு சீரியஸ்னஸே இல்ல. பேட்டரி என்ன ஆகுறது? யூ பாட்ல கேம் விளையாடிட்டு இருந்தா வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐ அம் டெல்லிங் யூ சார். இந்த மாதிரி ஒரு பதட்டமான சிச்சுவேஷன் கூட எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கா காமெடிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றோம் சார். இது உனக்கே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா தெரியலப்பா சார். சஸ்பென்ஸா போக போகுது. நீங்க அதுக்குள்ள வாங்க, அதை கடந்து போயிடுங்க. என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டெலிவரி பாய் மேலே ஏறி வந்துட்டே இருக்கு. அப்படி காமெடி அந்த டோருக்கு அந்த பக்கமா நின்று இப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கதவை திறந்தா டெலிவரி பாய் புத்துன்னு கீழே விடுறாங்க. ஒரே ரத்தம் விளாரா இருக்குது. ஐயோயோ, பிரியாணி பையனே பலியாடா. காமினி அவங்களுக்கு திருப்பி பார்த்தாதான் தெரியுது அது டெலிவரி பாய் இல்லை, டெலிவரி கேர்ள் அப்படின்னு. டெலிவரி கேர்ளா? இது வரலாற்றே வராத விஷயம் மாதிரியே. அந்த டைம் பார்த்து கீழே இருந்து 2 கேப் மாதிரி பசங்க பழைய ஆஃபீஸ் ஆச்சு, இருக்கிற மிச்ச சொச்செல்லாம் பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறி வராங்க. என்ன ஒரு தொழில். அதை கேட்ட காமினி ஐயோ இவங்க வராங்க, ஐயோ இங்க பார்த்தா டெலிவரி கேர்ள் வந்து இன்னும் சாவல, காமினி கையை பிடிச்சிட்டு ஏதோ அப்படின்னு பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன்ல அந்த பைப் எடுத்து அவன் மண்டையில போட்டுடுறான். கொடூர காமினி. அப்புறம் என்னாச்சு? அப்படியே அவ போய் ஒழிஞ்சுக்கிறா. கேட்பாரி பசங்க வராங்க. பார்த்து ஐயோ அள்ளில்ல என்னது இது பாடின்னு சொல்லி அவங்க போலீஸ்க்கு போன் அடிக்கிறாங்க. போலீஸ் வராங்க. அவங்க வந்து ஃபுல்லா சர்ச் பண்றதா ஒரு தேடல் பாடலாம் நம்ம வந்து படம் பிடிக்கிறோம் சார். செருப்பு எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவங்க காமியோட செருப்பு தான் சார் உங்களுக்கு கிடைக்குது. ஐயோ. சந்தேகத்தின் அடிப்படையில போலீஸ் அந்த கேப்பாரி பாய்ஸை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படியே பார்த்தா நைட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், நைட் ஆயிடுச்சா? அப்ப இவ்வளவு நேரமா அந்த காமெடியோட அம்மா அவங்களுக்கு போனே பண்ணலையா? இல்லப்பா ஒரு பதட்டத்துல ஆபீஸ் வரைக்கும் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே அவங்க கண்டுபிடிக்கலையா? நான் அதுவும் கேட்க கூடாதா? கேட்காதீங்க சார். கேட்கலப்பா. மேல சார் மேல. ஒரு வழியா காமெடியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. பாடா. ஆனா அவங்களே அப்போ லாக்அப்ல இருக்காங்க. நாசமா போச்சு. மேஜிக் மஷ்ரூம்ஸ் அதோட வேலையை காமிச்சிச்சு அப்படிங்கறதுனால போலீஸ் கையில வசமா மாட்டிக்கிட்டாங்க. தேவைதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு காமெடி யோசிக்கிறப்போ தன் கையே தனக்கு உதவே அப்படின்னு சொல்லி யாரும் இல்லாத டைமா பார்த்து அவங்க பில்டிங்லேருந்து ஓடி போய் குப்பை தொட்டி வரைக்கும் போய் அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் சேகரிச்சு அதை ஒரு ட்ரெஸ்ஸாக நம்ம போட்டுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற தெருநாய் தொலைச்சி திருப்பி பில்டிங்குள்ளேயே ஓடி வந்துட்டாங்க சார். தெருநாய் என்னைப்பா பில்டிங்குள்ளலாம் வந்திருக்கு? என்னப்பா சத்தியமா வருது சார். அதுல ஒரு நாய் வந்துட்டு ஆக்ரோஷமா உக்ரமா அப்படியே கொலவரி புடிச்ச மாதிரி வருது சார். என்னப்பா ரெசிடென்ட் ஈவில் ரேஞ்சுக்கு சொல்றேன்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சார். டாய்லெட் பேப்பர் எடுத்து உடம்புல சுத்திட்டு பைப்பை எடுத்து நாயை விரட்டிட்டு வைராகியத்தோட நான் வீடு போய் சேர்வேன்னு வெளியே ஏறி வந்தா மழையா எப்படி சார்? அதான் டார்ச்சர் பண்ணுதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? எங்களை இல்லப்பா, காமினியை சொன்னேன். காமினியை டார்ச்சர் பண்றாங்க. ஓகே, அவங்க அப்படியே கேட் வரைக்கும் போறாங்க. அங்க பார்த்தா ரெயின் கோட் கூட 2த்தையும் வச்சுட்டு ஒரு உருவம் வருது. காமினியோட ட்ரெஸ் தூக்கி போடுது. யாருன்னு பார்த்தா பேயாது சொல்றியா? டெலிவரி கேர்ள். அந்த சரித்திரத்தின் முதல் முறையாக டெலிவரி கேர்ள். அந்த டெலிவரி கேர்ளா? 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. யாருக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியலப்பா. முன்பகையா ஃப்ளாஷ்பேக்கா? கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். 10 நிமிஷம் தான் சார், டக்குனு முடிச்சிடுறேன். சரி சொல்லு. ஊர்க்கார பொண்ணு சென்னைக்கு எக்ஸாம் எழுத வரா. தொப்பி ஷோவில் பலியாடு ஆகுறா. ஆஹா எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி காண்ட் ஆகுறா. 1 வருஷம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ உட்காந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கா. அவ்வளோதான் அவன் பிரச்சனையா? இது மட்டும் இல்லை சார். ஆடை சுதந்திரம், இன்டர்நெட் ரோல், ஃபேக் ஐடி வச்சிருக்கிறவங்க, பிராங்க் ஷோ, சிஏஏ, என்ஆர்சி, டொனால்ட் ட்ரம்ப், ஒசாமா பின் லாடன்ல இருந்து கிளைமேட் சேஞ்ச் வரைக்கும் எல்லாமே அவளுக்கு பிரச்சனை தான் சார். ஒரு பொண்ணுக்கு
இவ்வளோ பிரச்சனையா? கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க சார். ஸோ இதுக்கும் ஆடை சுதந்திரத்துக்கும் பெண்ணியத்துக்கும் அந்த நியூஸ் ஆங்கருக்கும் அந்த தொப்பியில் பலியாட அந்த சம்பவத்துக்கும் அதாவது என்டையர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். ஆனால் மாண்டேஜ் போட்டால் நம்பிடுவாங்க. சார் மொத்தம் காமெடி திருந்திட்டா அப்படியும் சொல்லலாம் சார். இன்னும் பிராங்க் ஷோ தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அண்டர் கவரா சமூகத்தில் இருக்கிற சாக்கடைகளோட முகத்தரையை கிழிக்கிறதுக்காக பண்றா சார். விளக்கமா சொல்லிப்பா என்ன பண்றான்? சர்ச்சைக்குரிய கவிஞரை தெருவில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நீ சொன்னதுலேயே இந்த ஒரு விஷயம் தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். லவ் யூப்பா. நீ டூ சார். ஹே